ஸ்வாதி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் ராம்குமார் எழும்பூர் 14வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், ராம்குமார் எதற்காக நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார்? ஸ்வாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராம்குமாரின் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான அனுமதியை ஏற்கனவே நுங்கம்பாக்கம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் கேட்டிருந்தார்கள். அந்த அனுமதி ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை ராம்குமார் பலத்த பாதுகாப்போடு எழும்பூர் நீதிமன்றம் 14வது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவர் கையெழுத்திட வேண்டும், அதாவது வெஸ்ட் பேப்பரில், பிளைன் பேப்பரில் அவர் கையெழுத்திட வேண்டும். அந்த கையெழுத்தையும் அதே போல ராம்குமார் ஏற்கனவே மேன்சனில் தங்கியிருந்த போது விண்ணப்பங்கள் படிவம் எழுதி கையெழுத்திட்டிருந்தார். அந்த படிவத்தையும் அதில் உள்ள கையெழுத்தையும் தற்போது போடக்கூடிய கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நுங்கம்பாக்கம் போலீசார் திட்டமிட்டிருந்தார்கள். அதற்காகத்தான் இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். மேஜிஸ்ட்ரேட் முன்பு அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது தான் கையெழுத்திட மறுத்திருக்கிறார். அதாவது எனக்கு கையெழுத்திட விருப்பமில்லை என்ற ஒரு தகவலை மேஜிஸ்ட்ரேட் முன்பு தெரிவித்திருக்கிறார். எதற்காக மறுக்கிறீர்கள் என்ற கேள்வியை மேஜிஸ்ட்ரேட் முன்வைத்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் என் மீது போடப்பட்டுள்ள வழக்கு பொய்யான வழக்கு, எனவே நான் கையெழுத்திட விருப்பமில்லை. அதே போல மேன்சனில், அதாவது காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அந்த மேன்சன் விண்ணப்ப படிவம் இடப்பட்ட தேதியும் அன்று நான் மேன்சனில் தங்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இவர் கையெழுத்திட மறுத்து இருப்பதன் காரணத்தினால் அவரிடம் காவல்துறையினர் அதாவது எழுதி வாங்கியிருக்கிறார். அதாவது எனக்கு இந்த இதில் கையெழுத்திட விருப்பம் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக ராம்குமார் நீதிமன்றத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அவர் போலீஸ் பாதுகாப்போடு மீண்டும் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். காயத்ரி, சுப்பிரமணி, இப்படியான ஒரு சூழ்நிலையில ஸ்வாதி கொலை வழக்கில் காவல்துறையினருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த கட்டமாக இந்த வழக்கு குறித்து மேல்முறையீட்டிற்கான திட்டங்கள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அநேகமாக மீண்டும் கையெழுத்தை பெறுவதற்கான, அதாவது ராம்குமாரின் கையெழுத்தை பெறுவதற்கான மேல்முறையீட்டிற்கான திட்டம் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே நுங்கம்பாக்கம் போலீசார் ராம்குமாரை புழல் சிறையில் வைத்து வீடியோ பதிவு எடுத்திருக்கிறார்கள். அதே போல கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகளையும் புழல் சிறையில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக சோதனை கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அறிக்கையும் இன்னும் சில நாட்களில் எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே 6 பேரிடம் 6 சாட்சிகளிடம் ரகசிய வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 6 சாட்சிகளிடம் பெறப்பட்ட ரகசிய வாக்குமூலமும் எழும்பூர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையில் தான் காவல்துறை இறங்கியிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த கையெழுத்து விஷயமும் அடங்கியிருக்கிறது. ஆனால் தற்போது ராம்குமார் இந்த விஷயத்தில் கையெழுத்திட மறுத்திருக்கும் காரணத்தால் இந்த வழக்கில் இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.